வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம டே நம்பர் 9 பார்க்குறோம். இது வரைக்கும் நம்ம டே 1லேருந்து டே 8 வரைக்கும் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. இன்னைக்கு டே நம்பர் 9. இந்த வீடியோ நம்ம இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமங்க, நம்ம இந்த கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் அப் டு இந்த இயர் ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கும். 2025 2026 வரைக்கும் 12th போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இதை மட்டும் படிங்க. இதை படித்தா நீங்கள் 100 எடுக்கலாம் ஃபிசிக்ஸில். ஓகே, ஃபிசிக்ஸ் என்ன நம்பி வாங்க, நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கலாம். நான் சொல்கிற கொஷின் நான் போகிற வீடியோ மட்டும் பாருங்கள் போதும், சரிங்களா? சரி, இந்த கொஷின் யார்ட்டோன்னு கேட்டு பாருங்கள். முக்கியமான கொஷின் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஸ்கூலில் ஃபிசிக்ஸ் ஸ்டாஃப் இருப்பாங்களே, அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், இந்த கொஷின் 5 மார்க் கேட்பாங்க அப்படிம்பாங்க. இந்த கொஷின் எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்கம்பாங்க. அதே தான் ஃபிசிக்ஸ் ஸ்டாஃப்ட்ட கேட்டிங்கனாவே இந்த கொஷின் அவங்களுக்கு தெரியுமில்ல, இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின்ட்டு. அதனால இந்த கொஷின் நீங்கள் எப்போ கேட்டாலும் எந்த நேரத்தில் கேட்டாலும் நீங்கள் எழுதுவீங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும், சரிங்களா? ஏன்னா ஈஸியாக இருக்கும். சரி, பார்த்துடலாம். இங்கே பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஆக்சியலையும் சரி ஈக்குவட்டோரியலும் சரி, ஓகேவா, எல்லாத்துலேயும் என்ன பண்ணோம், அதே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு போடுங்க. மைனஸ் போடுறோம். இங்கே என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ் போடுறோம். ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம். 2 பாயிண்ட்டுக்கு இடையில் ஒரு பாயிண்ட் வைக்கிறீங்க. ஓ, இங்கே ஏ, இங்கே ஏ. இது எண்டு என்னது, ஏ எண்டு. இங்கே என்ன எண்டு, பி எண்டு. சேம், மாற்றமே இல்லை. ஓகேவா? இப்போது இங்கே பாருங்கள், அடுத்து கலர் மாற்றிக்கிறேன். இப்போது ஆக்சியல் இங்கே என்ன வச்சோம், இங்கே பாயிண்ட் வச்சோம், ரைட்டா? ஸ்ட்ரெயிட்டாக வச்சோம். ஈக்குவட்டோரியலில் இப்படி வச்சோம். ஆனால் இந்த கொஷினில் டைபோலில் பாயிண்ட் சார்ஜை கொஞ்சம் சைடாக வைக்கணும். இப்படி சைடாக வரணும், சரிங்களா? இதே இங்கிட்டு வைக்கலாமா கேட்டிங்கன்னா வைக்கலாம். சிபிஎஸ் புக்கில் அப்படி தான் இருக்கும். நம்ம ஸ்டேட் புக்கில் ரைட்டில் இருக்கும். நீங்கள் ரைட்டே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே லைன் ஸ்ட்ரெயிட்டாக வரீங்க. எனக்கு கொஞ்சம் பெண்ட் ஆகுது, ஏன்னா நான் வந்து மவுஸில் வரையனால கொஞ்சம் அப்படி இருக்குது. நீங்கள் ஸ்கேலை வச்சிங்கன்னா லைன் கரெக்டாக வரும். இந்த எண்டு ஜாயின் பண்ணிட்டேன். அதே போல் சென்ட்ரு ஓலேருந்து இங்கே சென்ட்ருக்கு இந்த எண்டை நான் என்ன எடுத்துக்கிறேன், பின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சென்ட்ரு மீடியனை நான் ஆர்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே என்ன எடுத்துக்கலாம், R1. இங்கே என்ன எடுத்துக்கலாம், R2ன்னு எடுத்துக்கலாம். எப்போ எனக்கு டீட்டா தெரியலல்ல, அந்த டீட்டா நான் டீட்டான்னு எடுத்துக்கிறேன். சார் இங்கே டீட்டா 1 எடுக்கலாமா கேட்டிங்கன்னா, இங்கே டீட்டா 1னா இங்கே 2ன்னு எடுக்கலாம். ஆனால் இங்கே 1, இங்கே ஒரு ஆங்கிள். அப்போது 180 மைனஸ் டீட்டான்னு எடுத்துக்கணும். என்னது, 180 மைனஸ் டீட்டா நீங்கள் எடுத்துக்கணும், சரிங்களா? ரைட். இப்போ நம்ம பாயிண்ட் சார்ஜில் லாஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம். என்னது, V = என்ன பார்த்தோம், 1/4 எப்சிலன் நாட் Q/Rன்னு பார்த்துருப்போம். அப்படி ரைட்டா? ஈக்குவேஷன் 1 எழுதிக்கோங்க. இப்போது என்ன சார் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ப்ளஸுக்கு தனியாக V மைனஸ்க்கு தனியாக எழுத போகிறோம். ஒன்றுமே இல்லை, V ப்ளஸ் போடுங்க. இப்படி இவ்வளோதான். V ப்ளஸ்ன்னு இங்கே ப்ளஸ் தானே, பிரச்சனை இல்லைல்ல. அப்போ 1/4 எப்சிலன் நாட்டு Q போட போகிறீங்க. Q தான். ஆனால் R1 வரும். R1 ஏன்னா R1 R2ன்னு எடுத்துருக்கோம்ல, அதுக்காக R1. அப்போ V மைனஸ் போடுங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இங்கே என்ன பண்ணணும், மைனஸ்னால் மைனஸ் போட்டணும். அதே ஃபார்முலா தான், 1/4 எப்சிலன் நாட்டு Q போட போகிறோம். R1 இங்கே போட்டோம், இங்கே என்ன போட போகிறோம், R2. இவ்வளோ தாங்க ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ V டோட்டல் பாருங்கள். வம்சாங்க, V டோட்டல் சீக்கிரம் என்னது, V ப்ளஸ் V மைனஸ். சரியா? V ப்ளஸ் என்னங்க, 1/4 எப்சிலன் நாட்டு. ஓகேவா? Q டிவைட் பை R1 ப்ளஸ் தான் ஃபார்முலாவில். ஆனால் V மைனஸ்க்கு என்ன கொடுத்துருக்கோம், மைனஸ் கொடுத்துருக்காம, அப்போ மைனஸ் போட்டுக்கணும். 1/4 எப்சிலன் நாட்டு Q/R2. இப்போ எதுங்க காமன் எடுக்கலாம் சார், Q எடுக்கலாமா? எடுக்கலாம். வேறு என்ன காமன் எடுக்கலாம், 4 எப்சிலன் நாட். இதை நீங்கள் கரெக்டாக நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் இது வரையும் முடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது இது வரையும் படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இதை முடிக்கலான்னா படிக்கலன்னு அர்த்தம். ஏன்னா இது காமன் தான். நீங்கள் ஈக்குவட்டோரியலும் சரி ஆக்சிலையும் சரி எல்லாமே காமனாக எடுக்கிறது வரும். ஓகேவா? அதனால சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போது 1ன்னு போட்டுக்கணும். கீழே என்ன இருக்குது, R1 போடணும். மைனஸ் 1/R2 நீங்கள் சால்வ் பண்ணிக்கணும். இவ்வளோ தாங்க. இப்போ V டோட்டல் கண்டுபிடிச்சாச்சு. ஈக்குவேஷன் 1 2 போட்டாச்சு, 3 போட்டாச்சு. அப்போ ஈக்குவேஷன் 4. சரி, இவ்வளோ தாங்க, சிம்பிள். இதுதான் மெயினான ஈக்குவேஷனு. இதான் அது மெயினான ஈக்குவேஷன். ஏன் சார் மெயின் சொல்கிறீங்கன்னா, இப்போ நம்ம 1/R1 கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு R1 கண்டுபிடிப்போம், அது 1/R1 மாற்றுவோம், சரிங்களா? அதே ஃபார்முலாவை R2க்கு போட்டு 1/R2 மாற்றிக்குவோம்.
இப்போ 1/R1 தனியாக 1/R2 தனியாக வேல்யூ கண்டுபிடிச்சி ரெண்டு வேலையுமே ஒன்றா சால்வ் பண்ணுறது இந்த ஈக்குவேஷன் தான். ஃபைனல் ஸ்டெப் இதில் தான் சால்வ் பண்ணுவோம். ஃபைனலாக சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரியா, ஃபஸ்ட்டு R1 கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொசைன் ஃபார்முலா தெரியணும். கொசைன் ஃபார்முலா a² = b² + c² - 2RA BCA cos θ 2BC cos θ இப்படி எடுத்துக்குவோம். சரிங்களா, இது என்ன சார் கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தாங்க, பிரச்சனை இல்லை. இது டேரெக்டாக ஃபார்ம் கொண்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் டேரெக்டாக மாற்றிக்கலாம். இப்போது எனக்கு என்ன சார் ஈஸியாக படிக்கணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, நமக்கு தேவையானது R1². இப்போ நான் அங்கே போயிட்டு ஃபார்முலா சால்வ் பண்ணுவோம், இருந்தாலும் லைனாக வராது. அதுக்காக சொல்கிறேன், நமக்கு என்ன தேவை, R1 தேவை, அதை ஃபஸ்ட்டு போடுங்க. சரி, இப்போ R2 நமக்கு தேவையே கிடையாது. டேட்டா மேலே போங்க, எத்தனை இருக்குது, R இருக்குது, R1 இருக்குது, R2 இருக்குது. சரிட்டா, ஃபஸ்ட்டு நமக்கு R1 தான் தேவை. எது தேவையோ அது லெஃப்டில் வச்சுக்கோங்க. இப்போது R2 நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, வேறு என்ன இருக்குது, 6, அவ்வளோதான். இங்கே ஸ்கொயர் இருக்குனால ஸ்கொயர் ப்ளஸ் கீழே என்ன இருக்குது, A இருக்கா, A², அவ்வளோதான். -2 போடுங்க, ஃபார்முலாவில் 2 இருக்குது, 2. பிக்கு பதில் என்ன போட்டோம், R போட்டோமா, R. சிக்கு பதில் என்ன போட்டிருக்கோம், A போட்டிருக்கோம், cos θ. θக்கு பதில் என்ன போட்டிருக்கோம், cos θ தான். ஏன்னா நம்ம எடுத்துக்கிறது வந்து இந்த ஆங்கிள் எடுக்கிறோம். சரிங்களா, என்ன ஆங்கிள், இந்த ஆங்கிள் R1. இங்கே என்ன இருக்குது, θக்கு θ தானே இருக்குது, ஏக்கு A தான் இருக்குது. ஓகேவா, அதுக்காக சொல்கிறேன். அதை வேணால் இங்கே வரைஞ்சி காட்ட பாருங்கள். இதை தான் நம்ம எடுத்துருக்கோம். இங்கே θ இருக்குது, இங்கே R1 இருக்குது, R இருக்குது, A இருக்குது. நமக்கு R1 தேவைனால இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணுறேன், அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா, கஷ்டம் இல்லைல்ல, இல்லை. இப்போது R1² என்ன சார் எடுக்கலாம், R² காமன் எடுங்க. காமன் எடுத்துட்டேன்னா இங்கே ஒன்றுமே இல்லை, என்ன ஆயிரும், 1 பை சார் இங்கே A² தான் இருக்குது, R² இல்லை. என்ன பண்ணலாம்னா காமனாக வந்து எடுத்துருங்க, இல்லைன்னா டிவைடில் போட்டுருங்க. காமனாக இருந்தால் எடுங்க, இல்லைன்னா டிவைடில் போடுங்க. சார் எனக்கு 2 R எடுக்கிறேன், R², ஆனால் இங்கே என்ன இருக்குது, 1 R தான் இருக்குது. அப்போது நமக்கு எது இல்லையோ அதை என்ன பண்ணணும், டிவைடில் போடணும். அப்போ 2A போடுங்க, cos θ. நமக்கு எத்தனை R இல்லை, 1 R மட்டும் இல்லை, அப்போ டிவைடில் போட்டுருங்க, அவ்வளோதான். காமனாக 2 R இருந்தால் எடுத்துருங்க. உங்களுக்கு தேவை 2 R வெளியே எடுக்கணும். ஓகேவா, 2 Rமே இல்லைன்னா டிவைடில் போட்டுக்கணும். இல்லை சார் எனக்கு 1 R மட்டும் இருக்குது, 1 R இல்லைன்னா அதை மட்டும் எடுத்து பேலன்ஸை டிவைடில் போட்டுருங்க, இவ்வளோதான். இப்போ ஸ்கொயர் ரூட் எடுங்க, டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட். அப்போது R1 ஆயிரும், இங்கே என்ன ஆயிரும், R ஆயிரும். இப்போ இங்கே ரூட் எடுத்தால் என்ன ஆயிரும், ஸ்கொயர் ரூட்டு தான் வரும். இது எப்படி எழுதிக்கலாம், அந்த வேல்யூ பவரில் 1/2 எழுதிக்கலாமா. இதை நீங்கள் ஈக்குவல் வரையே பிடிச்சிருப்பீங்க, அவ்வளோதான். அப்போ 1 + A² / R² - 2A cos θ/R பவர் 1/2, இவ்வளோதான். இப்போ பாருங்கள், நமக்கு R1 தேவை, 1/R1 தேவையா சார், 1/R1 தான் தேவை. அப்போ ரெசிப்ரோக்கல். ஓகேவா, அப்போ 1/R1 போடுங்க, 1/R1. இங்கே என்ன வரும், 1/6. அப்போ இங்கே என்ன வரும், 1 + A² / R² - 2A cos θ/R எதில் வரும், 1 டிவைடில் வரும். சரிங்களா, இது மேலே வரப்போ ரெசிப்ரோக்கலாக மாறுமா. அப்போ 1/R1 1/6, மேலே வந்தால் 1 + A² / R² - 2A cos θ/R பவர் -1/2. இது நெகுலேட்டடுங்க. சரிங்களா, இது என்னது, நெகுலேட்டட் ஆயிரும். ஏன்னா ஆரோட ஏ ரொம்ப கம்மி, நெகுலேட்டட். அப்போது கீழே பாருங்கள், 1/R1 போட போகிறோம், = 1/6 1 - 2A cos θ/R பவர் -1/2, இவ்வளோதாங்க. இப்போ அடுத்து ஒரே ஸ்டெப் தான், பைனாமியை சால்வ் பண்ண போகிறோம். அதை சால்வ் பண்ணிட்டோம்னா R1 கண்டுபிடிச்சிருவோம். அப்படியே R2 ரொம்ப ஈஸி, நான் மாற்றி காட்டுறேன். ஓகேவா, இங்கே பாருங்கள், பைனாமிக்கு என்ன ஃபார்முலா, 1 + x பவர் என்னன்னா 1 + x பவர் என்னன்னா என்ன மாற்றிடலாம், 1 + nx. ஓகேவா, இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 1 - 2A cos θ/Rன்னு இருக்குது, ரைட்டா. பவர் என்ன இருக்குது, -1/2 இருக்குது. அப்போது என்னுக்கு பதில் என்ன இருக்குது, -1/2. எக்ஸுக்கு பதிலாக இது ஃபுல்லாக எக்ஸ் தான். சரிங்களா, 1க்கு 1. இப்போ பாருங்கள்,
1 ப்ளஸ்ஸு என்னுக்கு பதிலாக என்னங்க போட்டிருக்கோம் -1/2 எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 2a cos θ/6 இவ்வளோ தாங்க 2க்கு 2 கேன்சல் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் சரியா அப்போ என்ன ஆகும் 1 ப்ளஸ்ஸு a cos θ/6 இதை 5 அங்கே சால்வ் பண்ணுங்க அப்போ என்ன மாற்றிக்கலாம் 1/r1 அடுத்து என்னது 1/r அடுத்து 1 ப்ளஸ் a cos θ/6 இவ்வளோதாங்க இப்போ சால்வ் பண்ணியாச்சு இதுக்கு ஃபுல்லாக சால்வ் பண்ணி முடிச்சாச்சு இதுதான் R1 கண்டுபிடிச்சாச்சு இவ்வளோதான் இதுதான் R1 ஈஸியாக இருக்கா ஈஸியாக இருக்காது அப்போயா அப்போல்லாம் இல்லைங்க ஈஸி தான் ஈஸியாக இருக்காதுன்னு நினைக்கக்கூடாது ஈஸி தான் ஓகேவா ஃபஸ்ட்டு பாருங்கள் R1 கண்டுபிடிச்சோம் ஆர் ஸ்கொயர் போட்டோம் ஏ ஸ்கொயர் போட்டோம் -2RA cos θ அடுத்து என்ன எடுத்தோம் ஆர் ஸ்கொயர் காமனாக எடுத்தோமா காமனாக இருந்தால் எடுத்துருங்க இல்லைன்னா எவ்வளோ காமன் இல்லையோ அது டிவைடில் போட்டுருங்க அடுத்து என்ன பண்ணோம் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அதுக்கப்புறம் ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அதுக்கப்புறம் பைனாமியல் தியரம் படி கொண்டு வந்து அந்த ஸ்டெப்பை லாஸ்ட்டாக சால்வ் பண்ணியாச்சு இப்போ R1 கண்டுபிடிச்சாச்சு இப்போ R2 கண்டுபிடிக்கிறோம் நான் இதிலே R2 சால்வ் பண்ணி காட்டுறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் திருப்பி R2 எழுதுங்க சார் இதிலே நானும் அடித்து எழுதுறேன்னா எழுதாதீங்க நீங்கள் மாற்றி எழுதுங்க நான் மாற்றி காட்டுறேன் பாருங்க ஒரு செகண்டுங்க அதே ஸ்டெப் தான் திருப்பி மேலேருந்து அது கீழே தான் வர போகிறோம் ரைட் கலர் மாற்றிக்கிறேன் உங்களுக்கு வித்தியாசத்துக்காக ரெட் எழுதிக்கிறேன் ரைட்டுங்க இங்கே பாருங்கள் இப்போ நமக்கு தேவையானது R2 டயக்ராம் மட்டும் மாற்றணும் வேறு டயக்ராம் இந்த டயக்ராம் கிடையாது டயக்ராம் திருப்பி வரையலாமா வேறு டயக்ராம் இன்னொரு சைடு டயக்ராமுக்குள்ள தான் இங்கே என்ன இருக்குது R2 A 180 மைனஸ் θ ஓகேவா இப்போ θக்கு பதிலாக என்ன பண்ணணும் 180 மைனஸ் θ cos 180 மைனஸ் θ என்னங்க வரும் cos 180 மைனஸ் θ மைனஸ் cos θ அப்போ மைனஸ் cos θ ஆச்சா அப்போது இங்கே பாருங்கள் அடுத்த ஸ்டெப்பு இந்த அழிச்சிட்றேன் அப்போ என்ன மாற்றுவீங்க மைனஸ் cos θவாக இருக்கும் ரைட்டா இவ்வளோதான் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க இங்கே R2 போட போகிறீங்க மீதி எல்லாமே ஒரே ஸ்டெப் தான் R2 காமன் எடுக்கிறீங்களா அது எல்லாமே ப்ராசஸ் சேம் தான் இங்கே பாருங்க மைனஸ் இந்த மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ்ஸாக மாறிடும் இவ்வளோதான் இங்கே ப்ளஸ்ஸாக மாறுது வேறு ஒன்றுமே இல்லை இப்போ R2 திருப்பி என்ன பண்ணுவீங்க ஸ்கொயர் ரூட்டு அதுக்கப்புறம் ரெசிப்ரோக்கல் நெக்லெக்ட் பண்ணுறது எல்லாம் சேம் தான் எல்லாமே சேம் தான் இப்போ பாரு இங்கே மாறும் இப்போ சைன் என்ன இருக்குது இங்கே ப்ளஸ்ஸா அப்போது இங்கே ப்ளஸ் ஆகிருக்கும் இங்கே ப்ளஸ் ஆயிரும் அப்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இங்கே என்ன வருது பாருங்கள் மைனஸு இவ்வளோதான் இங்கே பாருங்கள் இங்கே மைனஸ் போட போகிறீங்க சிம்பிளுங்க கஷ்டமே இல்லை சார் நீங்கள் மாற்றிட்டீங்க ஒரு ஸ்டெப்பில் நான் திருப்பி எழுதுமே கேட்டிங்கன்னா எழுதணுங்க எழுதுனா தான் மார்க் கிடைக்கும் இங்கே மைனஸ் R2 முடிச்சாச்சுங்க R1 கண்டுபிடிச்சிட்டோம் 1/R1 கண்டுபிடிச்சிட்டோம் 1/R2 கண்டுபிடிச்சிட்டோம் இதை தூக்கி ஃபைனல் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம் V total = என்ன இருக்குது Q / 4πε0 ரைட்டா 1/R1 மைனஸ் 1/R2 ரைட்டா இவ்வளோதாங்க சிம்பிள் அடுத்து பாருங்கள் Q / 4πε0 1/R1க்கு பதில் என்ன கண்டுபிடிச்சோம் மேலே போங்க சார் இதே தான் இங்கே ப்ளஸ் வந்துச்சு ஓகேவா இப்போ நீங்கள் திருப்பி பார்க்கணும்னா வீடியோ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பின்னாடி போனீங்கன்னா R1 கண்டுபிடிச்சி பாருங்கள் அப்போ 1/R1 1 ப்ளஸ் A cos θ/R சால்வ் பண்ணியிருப்போம் மைனஸ் R2க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மேலே பாருங்கள் 1/R இருக்குது மைனஸ் A cos θ/R ஒன்றுமே இல்லைங்க R1 கண்டுபிடிச்ச வேலையை எழுதுறேன் மைனஸ் போட்டு R2 கண்டுபிடிச்ச வேலையை எழுதுறேன் வேறு எதுவுமே பண்ணல இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள் Q / 4πε0 1/R1 காமன் எடுத்துக்கலாமா 1/R1 காமன் எடுங்க காமன் எடுத்தாச்சு காமன் எடுத்துட்டா இங்கே என்ன இருக்கும் 1 +
ஏ காஸ் தீட்டா பை ஆறு. இந்த சைன் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்க. சைன் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன ஆகும்? மைனஸ் ஆயிருமா? அப்போ -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. இப்போ ப்ளஸ் ஏ காஸ் தீட்டா பை ஆறு. இப்போ என்ன ஆகும்? -1 +1 கேன்சல் ஆயிரும். அப்போ q பை 4π எப்சிலன் நாட்டு 1/6 ஏ காஸ் தீட்டா ப்ளஸ் ஏ காஸ் தீட்டா 2a காஸ் தீட்டா. திருப்பி எழுதுறேன், எனக்கு குழப்பக்கூடாது. ஏ காஸ் தீட்டா பை 6 ப்ளஸ் ஏ காஸ் தீட்டா பை 6. இப்போ அடுத்த ஸ்டெப் போடுங்க. q டிவைட் பை 4π எப்சிலன் நாட் ஓகேவா 1/6. அப்போ என்ன வரும்? ஏ காஸ் தீட்டா ப்ளஸ் ஏ காஸ் தீட்டா 2a காஸ் தீட்டா பை 6. இப்போ பாருங்கள், திருப்பி எழுதுகிறேன். 2aqன்னு எழுதிக்கிறேன், ஏன்னா அங்கே ஃபார்ம் அப்படி தானே இருக்குது. 2aq பை 4π எப்சிலன் நாட் ஆர் ஸ்கொயர் காஸ் தீட்டா. நமக்கு தெரியும் என்னது? 2aqன்னு என்னங்க? பிக்கு ஓகேவா? 2aq பி கேப்னா பி வெக்டார். ஏன்னா எனக்கு 2a இருக்குது, q இருக்குது, நான் அப்படி ஃபார்ம் கொண்டு வந்துட்டேன், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ பி காஸ் தீட்டா பை 4π எப்சிலன் நாட் ஆர் ஸ்கொயரு. இதை எப்படி மாற்றிக்கலாம்? பி டிவைட் பை 4π எப்சிலன் நாட் ஆர் ஸ்கொயர் காஸ் தீட்டான்னு எழுதலாம் நீங்கள். இது என்னது? v டோட்டல். இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன். இப்போ 3 கேசஸ் இருக்குது. கேஸ் 1, அடுத்து கேஸ் 2, மூணாவது கேஸ் 3. ஃபஸ்ட்டு கேஸ் என்னன்னா தீட்டா நான் 0ன்னு எடுத்துக்கிறேன், தீட்டா 0 டிகிரி. ரெண்டாவது கேஸ் வந்து தீட்டா 180 டிகிரி எடுக்கிறேன். மூணாவது கேஸ் வந்து தீட்டா வந்து 90 டிகிரி எடுக்கிறேன், 90 டிகிரி. என்ன சார் பண்ண போகிறோன்னா ஒன்றுமே இல்லைங்க, தீட்டா இப்போ சால்வ் பண்ண போகிறீங்க, வேறு ஒன்றுமே இல்லை. v டோட்டல் போட போகிறீங்க. p டிவைட் பை 4π எப்சிலன் நாட் ஆர் ஸ்கொயரு காஸ் 0 டிகிரி ஓகேவா? காஸ் 0 என்னது? நமக்கு தெரியும் வேல்யூ, இதோட வேல்யூ 1ன்னு தெரியும். இப்போ திருப்பி என்ன வரும்? இதே வேல்யூ தான் வரும். v டோட்டல் ஈக்குவல் டு p டிவைட் பை 4π எப்சிலன் நாட்டு ஆர் ஸ்கொயர். இதே வேல்யூ தான் திருப்பி வரும் ஓகேவா? இங்கே பாருங்கள், காஸ் 180 மைனஸ் தீட்டா என்னது? மைனஸ் காஸ் தீட்டான்னு பார்த்தோமா? அதே காஸ் 180 வந்து -1 சரிங்களா? v டோட்டல் ஈக்குவல் டு p டிவைட் பை 4π எப்சிலன் நாட் ஆர் ஸ்கொயரு காஸ் 180 டிகிரி. காஸ் 180 டிகிரி வந்து -1, இதுக்கு வேறு என்னது? -1. அப்போ இதே ஃபார்முலா தான் இங்கே என்ன வரும்? மைனஸில் வரப்போகுது. இப்போ v டோட்டல் போட போகிறீங்க. மைனஸ் p டிவைட் பை 4π எப்சிலன் நாட் ஆர் ஸ்கொயர். இதே தான், சைன் மட்டும் மாறுது ஏன்னா மைனஸ்னால. இங்கே பாருங்க, v டோட்டல் ஈக்குவல் டு p டிவைட் பை 4π எப்சிலன் நாட்டு ஓகேவா காஸ் 0 டிகிரி ஆர் ஸ்கொயர் இங்கே வரும். காஸ் 90 டிகிரி ஓகேவா? காஸ் 90 என்னது? நமக்கு தெரியும் 0. அப்போ எனிதிங் 0, b டோட்டல் ஈக்குவல் என்னது? 0. திருப்பி எழுதுறேன், இந்த இடம் மட்டும், ஏன்னா ஒழுங்காக ஹேண்ட் ரைட்டிங் எழுதலை. நார்மலாக எழுதிடலாம், மவுஸ்னால கொஞ்சம் அப்படி இருக்குது, அது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. v டோட்டல் என்ன வரும்? 0. இவ்வளோதாங்க. 3 கேசஸ் முடிச்சாச்சு. இவ்வளோ பெரிய கொஷினை சிம்பிளாக முடிச்சாச்சு. இவ்வளோதான், கஷ்டம் கிடையாது. இந்த வீடியோ ஒரு வாட்டி தெளிவாக பாருங்கள், நோட்டில் நீங்கள் எழுதுகிறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதை மறக்காமல் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.